சாரதா தேவியே உண்மையான சாரதா தேவியே தியானம் உண்மையான தியானம் எல்லாத்தையும் மறந்து தியானம் நினைக்கின்றாலே அது ஒரு வகையான தியானம். மறந்து விடுவது ஆசிரியர்களுக்கு அது ஒரு வகையான ஆசிரியர்களுக்கு ஒரு அருமையான மதிப்பு பாடங்களை மாணவர்களுக்கு மதிப்பு பெற்றோர்களிடம் பாடங்களை நிர்வாகத்திடம் அந்த பெயரை பெற்றோர்களிடம் வீட்டு நிர்வாகத்திடம் ஊரிலும் பெயரை வாங்குவதே அந்த வீட்டிற்கும் அந்த இடைவெளி நடுவே இருக்கக்கூடிய வழியாக மாற்றுவது எப்படி, அந்த இடைவெளியோ சவால்கள் இருக்கின்ற வழியாக பொருளாதாரப்படி எத்தனையோ சவால்கள் இருக்கின்றன. பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் எத்தனையோ சவால்கள் இருக்கின்றன. பேராளரிலிருந்து உடல் ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே நமக்கு சீர்பட வேண்டும். எல்லாமே எதை எல்லாமே எல்லாம் சீர்பட வேண்டும் சார்போம். எதை தெரிந்து வேதங்கள் உலகில் சிரமமோம் அதே தெரிந்து கொண்டு வேதங்கள் உலகுடைய வரலாற்றை நாம் ஒரு சில முறையை நாம் நினைவு சாரதா தேவையான வரலாற்றை ஒரு சில பகுதியை நாம் முடியவும் என்றால் தேவையில்லாத விஷயங்களை எடுக்கக்கூடிய உள்ளதை மட்டும் வெளியே தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கு வாங்க உள்ளதை மட்டும் வெளியே எதை வெளியே வேண்டாதது வாங்குவோம். அது வேண்டியதை நமக்கு நாமே வேண்டாததை விளக்குவோம். நம்மிடம் போன்றது நமக்கு நாம் அறியாமலேயே நம்மிடம் வந்துவிட்ட ஒரு சில விஷயங்களை நாம் அறியாமலேயே நல்ல விஷயங்களை விட ஒரு சில விஷயங்களை மிகாத கடைசியில் நல்ல விஷயங்கள் கடைசியில் நல்ல சிற்பங்கள் மிக முக்கியமானதுவோம். இங்கே யாரும் எதுவும் வேணாம். மிக முக்கியமான விஷயம் இங்கே யாரும் எதுவும் வேணாம். ஆரோக்கியத்தில் இல்லாமல் இது உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. மகிழ்ச்சிக்காகவே ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. எல்லாரும் ஆப்போசிட் அருமையான அந்த மாதிரி இருக்காது. எல்லாரும் பிடிக்காத மாதிரி இருக்காது. ஒரு கவிஞன் புரினா இதயத்தை இயங்க விடும். இதயத்தில் குடிக்க விடு. இதயத்தை இயங்கு துடிக்க விடாது. இதயத்தை துடிக்க விடு என்றால் துடிக்க விடாது. துடிதுடிக்குது குடிக்க விடு என்றால் அது ஆரோக்கியமா துடிதுடிக்குது அப்படின்னா அதற்கு இதயம் ஆரோக்கியமா இதற்கு இதயம் இதயரிக்க விட்டோம் என்றால் வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் இதயங்களுக்கு வரக்கூடிய 30 45 50 வரைகளுக்கு வரைகிற 35 நிறைய பார்க்கணும். 30 45 20 வரைகள் நிறைந்தாலே இன்னைக்கு மேற்படை சொன்னாலே அதே மாதிரி இன்னைக்கு மேற்படுவதற்கு செய்ய அதே சுவை இறைப்பை நீரல் நீரறிய எல்லாமே சுவை இறைப்பை ஆக்டிவேட் பண்ணணும். நீரல் நம்ம எல்லா ஸ்லீப்பையும் போயிடுது இல்லைன்னா ஆக்டிவேட் பண்ணலாம். என்ன அப்படி ஸ்லீப் நம்ம ஸ்லீப்பிங் போயிடுது இல்லைன்னா நம்ம என்ன அப்படி ஸ்லீப் நீந்தங்கள் இருக்கிறீங்கன்னா எல்லாமே உலக ஸ்லீப் மந்தங்கள் இருக்கிறது. எல்லாமே அதிகமாக ஸ்லீப்பிங் போடுவோம். அதிலிருந்து விடுபட போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இதயத்தை பிடிக்க வைக்கலாமா வாய்ப்பு இருக்கிறது. உருவிக்க வைக்க வேணாம். அந்த பிடிக்க வைக்கலாமா பிடிக்க வைக்கலாமா நிமிர்ந்த வருவிக்க வைக்க வேணாம். பிடிக்க வைக்கலாமா சாரதா நிமிர்ந்தாடி பார்க்குறாங்க. சில பேர் நினைக்கலாம் சாரதான் பின்னாடி பார்க்குறாங்க. இல்லை சில பேர் நினைக்கலாம் சாரதான் பின்னாடி பிரதிநிதியாக மடியில் உட்கார்ந்துட்டு சாரதா உண்மையான ஆசிரியர் பிரதிநிதியாக மடியில் உட்கார்ந்துட்டு வடிவையான ஆசிரியர் தாயின் படையில் உட்கார்ந்த மாவடியில் உட்கார்ந்த பையன் பேரும் வடிவில் உட்கார்ந்த தாயின் படையில் உட்கார்ந்த மாவடியில் உட்கார்ந்த பையன் பேரும் எல்லாம் அந்த கை நல்லா பயிற்சி சொல்றாரு. இதெல்லாம் உள்முக சுகம் பயிற்சி சொல்றாரு. இதெல்லாம் உள்முக சுகம் முதல் இருந்தால்தான் உள்ளம் தெரியுதா பின்னாடி இருக்கும் தெரியுதா தெரியுதா பின்னாடி இருக்கும் தெரியுதா எல்லாருக்கும் தெரியுமா தெரியுமா மனசுல செய்து புரியுதா தெரியுமா தெரியல மனசுங்க செய்து புரியுதா வைக்கப்பட்டு
அப்படி நல்லா அப்படி வச்சுக்கோங்க. முன்னாடி போட்டு 1 2 முன்னாடி 3 செய்யும் போது நன்றாக விரிய வேண்டும். நல்ல விரியம் செய்யும் போது நல்ல விரிய நல்ல விரியம் அப்படியே மேல காதை தொட வேண்டும். உங்கள் காதையும் காதை தொட வேண்டும். உங்கள் காதை 3 சுலபம் 3 சிறுக்கை வைத்து கட்டிடல சுலபம் சிறுக்கை வைத்து கட்டிடலாம். இதை நாம் இருந்து இதை நன்றாக செய்தால் 2 முறை ஆசிரியராக இருந்து நீ நன்றாக செய்தால் நன்றாக அறிய சொன்னால் 56 முறை ஏற்பட்டு 30 முறை தான் ஏற்பட்டு என்ன இல்லாமல் 30 முறை தான் சோகை என்ன சோகை இல்லாமல் சோகை சோகை ஏன் சோகம் இல்லை இதயம் நன்றாக இயங்குவது அடுத்தது இதயம் நன்றாக இயங்குவது முன்னாடி நல்ல முன்னாடி நல்ல செய்யும் போது இதயம் விரியற மாதிரி இருக்கும். நெஞ்சு விரியற செய்யும் போது இதயம் விரியற மாதிரி கூட நெஞ்சே அறிகிற மாதிரி பேக் மூணு பின்னாடி அதே கொண்டு பேக் டாக்டர் போகவே வேண்டும். இந்த டாக்டர் எப்படி நீங்க கேட்கணும். டாக்டர் போகவே வேண்டும். இந்த டாக்டர் எப்படி நீங்க கேட்கணும். ட்ரூ ஒன் ரெடி ட்ரூ புரி படிச்சது நம்ம பாருங்க உங்களுக்கே வரும். படிச்சது என்ன மாதிரி நல்லா கேட்கும். உங்களுக்கே வரும். பெருமிச்சுவார் இதயம் நல்லா கேட்கும். மாடியில் ஏறும் பெருமிச்சுவார் மாட்டி மாதிரி இதே நல்ல பையன் மாதிரி மாடியில் ஏறும் கட்டக ஏறி பாருங்க. மாட்டி மாதிரி செஞ்சு காமிங்க. பையன் மாதிரி என்ன கட்டக ஏறி பாருங்க. நல்ல வேறும் போது செஞ்சு காமி முடிக்கிறால் என்ன ஏனைய அனைத்தையத்தை நல்ல விதமாக முடிக்கிறால் ஏனைய அனைத்தும் நன்றாக முடிக்கிறார். நமக்கு வந்து முதல் கோபம் வந்தோட நீங்க என்ன சொல்லு நிறைய அதிகம் என்ன சொல்லுவீங்க. கோபம் வந்தோட நீங்க என்ன சொல்லுவீங்க. நிறைய அதிகம் என்ன சொல்லுங்க இல்லையா. இத அக்கப்பூர்வம் பயன்படுத்தல இத அக்கப்பூர்வம் பயன்படுத்தும். இந்த செயலை கரெக்டா பாருங்க. அந்த முத்திரையை பார்க்கணும். இது எல்லாமே வந்து செயலை கரெக்டா பாருங்க. அந்த முத்திரையை பார்க்கணும். இது எல்லாமே முத்திரை வேற வந்து கூப்பிடுற எல்லாமே இடையே ஒருத்தர் அவரை விதமா அவனை கூப்பிடுற வெங்கடேஷன் ஒருத்தர் மூடல் வெங்கடேஷ் அவரை விதமா கூப்பிட முடியும். வெங்கடேஷன் வந்துடுவாங்க. மூடல் வெங்கடேஷ் மரியாதை கொண்டு ஒரு பெண்மணி வந்துடுவாங்க. 3 பேர் நடுவில் மரியாதை இப்படி செஞ்சு பண்ணி நம்ம கூட்டம்னா என்ன இப்படி வந்து கொடுக்கணும். அதிகமான செல்னா என்ன ஒரு உணர்வு முன்னாடி மனசு ஒரு அவமானப்படுத்திட்டாரு. ஒரு வல்லம் வரலாம் முன்னாடி நம்ம செய்ய அவமானப்படுத்திட்டாரு. பூர்ணுக்கும் நம்ம செய்ய உண்டு. நம்முடைய அன்றம் உண்டு. பூர்ணுக்கும் உண்டு. மதிப்பு உண்டு. கற்றல் உண்டு. கோபம் கற்பித்தலும் உண்டு. உணர்ச்சிகளை நீங்களே கோபம் வரது உங்களுடைய நீங்களே எல்லா விரல்களையும் ஒரே லெவலில் முடியுமா. எல்லா விரல்களையும் ஒரே லெவலில் பார்க்க முடியுமா. முடியுதா முடிச்சு பாருங்க. எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி பண்ண முடியும். புரியுதா. எல்லாமே ஒரே மாதிரி பண்ண முடியும். ரொம்ப சுலபமா முடியும். புரியுதா. வச்சிருக்க இல்லையா முடியாது. அதே மாதிரி ரொம்ப சுலபமா முடியும். வச்சிருக்க இல்லையா அதே மாதிரி உங்க கையை பாருங்க. நீங்க 4 விரல்களை ஒன்றாக கையை பாருங்க. நீங்க வச்சு 4 விரல்களை ஒன்றாக இது என்ன இருக்கு. என்ன செய்வோம். இது என்ன உணர்ச்சி வருகிற என்ன செய்வோம். வருது கோபம் வருது விசுவாசமா நம்ம மாணவனா விசுவாசமா இல்லையா. விசுவாசமா பையனா மாணவனா குழப்பம் வீட்டுக்காரா பையனா இந்த குழப்பம் இல்லையா. இந்த விரல் இல்லையா. கட்டவர் நேரம் வந்து அப்புறம் நேரம் வெற்றி நேரத்து கட்டவரல் நம்ம
சமமாக இருக்கும் உணர்ச்சிகளை அடக்கும். சமமாக இருக்கும் என்னுடைய வேகத்தை சீர்படுத்தும். கட்டுப்படுத்தும் போது என்னுடைய வேகத்தை சீர்படுத்தும் போது, கட்டுப்படுத்தும் போது சீர்படுத்தும் போது நல்ல நல்ல விரிச்சுக்குங்க. அப்படியே தூக்குங்க. அப்படியே நல்ல அப்படியே மடக்குங்க. நல்ல விரிச்சு ஒன்றாக்குங்க. அப்படியே அப்படியே மடக்குங்க. ஆண்களை ஒன்றாக உணர்ச்சிகள் போனா போகத்தாலே ஆசைகள் சிதறி போய் உணர்ச்சிகள் எல்லாமே ஆசைகள் எல்லாமே சிதறி வந்த ஒரு எல்லா நைகளோ எல்லாமே சக்தியை நிறைப்படுத்த வேண்டும். உணர்ச்சிகளோ வேகமோ சக்தியை முறைப்படுத்த வேண்டும். அப்படியே அப்புறம் இந்த கட்ட விரல நேரா அமுக்கம். அதே மாதிரி இடது கை அப்புறம் இந்த கட்ட விரல நேரா அதே மாதிரி இடது கையும் அப்படி தூக்கி ரெண்டு கையும் தயவு செய்து தூக்கி ரெண்டு கையும் எனது படபடப்பு பரபரப்பு எனது படபடப்பு டென்ஷன் பரபரப்பு டென்ஷன் கண்களில் திறந்து எல்லாரும் தியானங்களில் சிறந்த நான் சொல்றது சிலது தியானம் கவனத்துடன் கேட்பார்கள். கண் செய்வது சொல்லி கவனத்துடன் கேட்பார்கள். கண்களை அற்புதமான ஒரு சொல்றதை மட்டும் கேட்பார்கள். அற்புதமான ஒரு சில விஷயங்களை அனுபவடிக்கிறேன். சில விஷயங்களை திரும்ப சொல்லும் போது சொல்லலாம். சில விஷயங்களை வாழ்க்கையின் ஆரம்பிச்சை திரும்ப சொல்லலாமா வாழ்க்கையின் ஆழமாக தியானிக்க வேண்டும் என்பது உங்களை எனது ஆழமானால் தியானிக்க வேண்டும் என்ற அந்த வாய்ப்புக்கு எனது நீண்ட நாள் ஆசை. யோகிகள் இன்று அந்த வாய்ப்பை கிடைத்து தியானிக்கிறார்கள். யோகிகள் அன்றைய முடிவர்களும் அன்றைய துறவிகளும் அன்றைய முடிவர்களும் கடைக்கண் அமரைய துறவிகளும் கடும் தவம் உங்களது கடைக்கண் பார்வையாக வேலை தவமும் முடிகிறார். பலவித இன்னல்களும் ஆனால் தாபம் வேலைப்படும் தளர்ச்சியும் பலவித இன்னல்களும் தாபில்லாத அறிவுச்சியும் உள்ள நான் மோகமும் தங்களை தியானியாத அறிவுரை கொண்டுள்ள நான் அன்னை மகளை தியானிக்க சிறந்த அல்லவா இந்த பிள்ளை பூச்சியையும் நான் தங்களது அல்லவா திருமடியில் இந்த பிள்ளை பூச்சியையும் தங்களது தாயை மடியில் எங்களது திருவற்றாரை நான் காண்கின்றேன். தாயே மதுரமான முகவிடை நான் காண்கின்றேன். அந்த முகம் மதுரமான குரலா என்று அந்த முகம் அடைப்பதை கேட்பா மகளே வா. தெய்வீக மலரான அடைப்பதை கருணையை பற்றி சிந்திக்கும் தெய்வீக மலரான தங்கள் தமிழை கருணையை போது சிந்திக்கும் போது நானும் தங்கள் வேலைக்கான தேநீர் என்பதை நான் ஒரு வேலைக்கான தேநீர் என்பதை இருந்து உணர்கின்றேன். உங்கள் தலைமை நீங்கள் ராணி வேலைக்கான தேனியாக இருப்பது உங்கள் தலைமையின் சிலர் வேலைக்கான தேனியாக இருப்பதில்லை அல்லவா? ராமகிருஷ்ணர் எனக்கு பொருளிய சொர்க்க நிலை அல்லவா சொல்வதை திரும்பி சொல்லும். கைகளை கூறி அம்மா சொல்வதை திரும்பி சொல்லும். உண்பதும் உறங்குவதாம் உணர்வின்றி திரிவதும் உறங்குவதும் என்ற இந்த உணர்வின்றி திரிவதும் உலகியல் வாழ்வு என்ற இந்த உலகியல் வாழ்வில் ஆடுவது போலும் ஆடுவது போல வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் நான் இதுவரை கடலை நான் இதுவரை எங்கே கடலைகள் என்று சோர்ந்துவிட்டேன். எங்கே தாயே சோர்ந்துவிட்டேன். என்னை என்றும் உங்கள் ஏகத்தில் அல்ல, என்னை என்றும் உங்கள் அகத்திலே ஏகத்தில் அல்ல, உங்கள் அகத்திலே ஏகங்கள் எனக்கு வரும்போது என்னைகள் என்னை படைத்தாயது
என்னை புலம்புடைத்தாய் அம்மா. ஆனால் என்று புலம்புகிறேன் என் மீது பட்டாலோ, ஆனால் தங்கள் திருக்கண் என் மீது பட்டாலோ ஏன் படைத்துள்ளீர்கள்? நீங்கள் என்னை அதனுடைய நோக்கம் என்ன? அதன் நான் என்ன சாதிக்க முடியும்? நான் திறமைகள் இருக்க முடியும் போன்ற என் திறமைகள் உயர்ந்த உண்மைகள் போன்ற எனக்கு உயர்ந்த உண்மைகள் தாயே எனக்கு விளங்குகின்றன. பொருள் பற்றி சார்ந்த தாயே, வாழ்க்கை பொருள் பற்றி சார்ந்த வாழ்க்கை எனங்களது போதும் அம்மா. அருள் நிறைந்த வாழ்க்கையை தங்களது என அருள் நிறைந்த வாழ்க்கையை தங்களுக்கு எனக்கு அருளுங்கள். தங்களை காட்டுதல்களாகவும் நான் வழிகாட்டல் விழித்து காத்திருக்க அருள மாட்டீர்களா? கண்கள் விழித்து காத்திருக்க அருள மாட்டீர்கள். வழிகாட்டும்படி எனது வழிகாட்டும்படி ஒவ்வொரு கணமும் எனது வாழ்க்கையில் எனக்கு ஒரு கணங்கள் தாயே, எனக்கு அருளுங்கள் தாயே. அத்தனை இதை ஆழமாக அத்தனை பதிவுகளில் கொண்டு இதை ஆழமாக மனப்பதிவுகளில் ஓய்வின்றி உயர்ந்த லட்சியத்துடன் வேலையின்றி தெய்வத்தின் ஓய்வின்றி உயர்ந்த லட்சியத்துடன் வேலையின் இணக்கத்துடன் வாங்கியமான இது சாரதாதேவி என்ப சொல்கின்றேன். ஓய்வின்றி உயர்ந்த லட்சியத்துடன் என்ப சொல்கிறே ஓய்வின்றி உயர்ந்த லட்சியத்துடன் வாழ்க்கை தொய்வு என்பது தெய்வத்தில் இணக்க சாதனை தாயே என்பது உபதேசம் என்பது எனக்கும் பல சாதனை தாயே என்பது உபதேசிக்கும் எனக்கும் சந்திரனை கண்டு அதிலும் கலக்கம் சாதனாதவர் சந்திரனை கண்டு உங்களை சுற்றிலும் கலனம் பைத்தியர்கள் நீங்கள் குழப்பவாதிகளை சுற்றிலும் உங்கள் மனம் பைத்தியகர்களாக குழப்பவாதிகளும் அவர்களிடம் குடும்ப அங்கத்தினர் காணாத வருந்த போது நீங்கள் அவர்களிடம் நானோ குற்றம் காணாதவர்களிடத்திலும் நீங்கள் ஓராயிரமான நாளை காண்கின்றேன். ஒவ்வொருவரிடத்திலும் பிறர் குற்றம் சமூகங்களை காண்காமல் செய்கின்றேன். பிறர் குற்றம் அந்த ஏசம் மாறி தயங்காமல் காணாத குணத்தை அந்த நிலை மாறி உங்கள் குற்றம் காணாத குணத்தை எனக்கும் அனுப்புங்கள். சாரதை தாயே, இளம் வயதில் நீங்கள் அதிகாலையை தாயே, இளம் வயதில் நீங்கள் அதிகாலையின் போது பிரம்ம தேவியர்கள் ஸ்நானங்களுக்கு செல்லும் போது அஷ்ட தேவியர்கள் உங்களுக்கு இனி ஒரு முறையும் அவ்வாறு நீங்கள் செல்வாரால் அந்த இனி ஒரு முறை அவ்வாறு நீங்கள் கைகாரியத்தை அந்த வீதிகள் உலகாரமணியை கைகரிய வகையிருக்கா அந்த உலகாரமணியை எப்படியோ அருள்விருக்கா என்று எப்படியோ அங்கு எங்கு எப்படியோ உள்ள வேண்டும். அங்கு அப்படி யாருக்கு எப்படியோ அவர் யாருக்கு எப்படியோ அவருக்கு அப்படி நடந்து அப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீராமன்
உள்ளது என் கடமையை சீராகும் சீராகவும் செய்திட எனக்கு வலிமையாகவும் எனக்கு வலிமையை தாருங்கள். ஒரு சிறு பயிற்சி. நாம் காயத்ரி மந்திரத்தில் நிறைய சிறு பயிற்சி நம்ம பள்ளியில் நாம் காயத்ரி மந்திரத்தில் நிறைய என்ன அந்த மந்திரம் நம்ம பள்ளியில் உங்களுக்கு தெரியும். அது என்ன அர்த்தத்தை சொன்னவர் உங்களுக்கு தெரியும். கண்டுபிடித்தவர் விஸ்வாமித்திரத்தை சொன்னவர் அவர் எப்படி இருந்தார்கள் கண்டுபிடிக்கவர் விஸ்வாமித்வாய் அவர் எப்படி மகாராஜா அவர் நிர்வாகி ரிஷியாக மாறிய மகாராஜா அவர் கொடுத்த மந்திரம் அது ரிஷியாக மாறியது. சுவாமி சுப்பிரமணியன் அவர் கொடுத்த மந்திரம் எப்படின்னா அவர் காயத்ரிவானந்தர் அது தேசிய மந்திரமாக இருக்க வேண்டும். காயத்ரி மந்திரம் என்ன தேசிய தேசிய மந்திரம் எல்லாருமே சேர்ந்து என்ன தேசிய முன்னேறும் எல்லாருமே தெரிவு இல்லை முன்னேறா நிலை வந்து மேலான தெரிவை இல்லை. யார் யார் வந்து மேலான அறிவை விடுகிறாரோ அந்த மேலான அறிவை விடுகிறாரோ அந்த கடவுளை நாம் சொல்லி இப்போ பொதுவாக சொல்ற மந்திரங்கள் நான் சொல்றது எனக்கு மட்டும்தான் பலனாக மந்திரத்தை சொந்த மாதிரி எல்லோரும் எனக்கு மட்டும்தான் பலன் அளிக்குமா விவேக மாதிரி எல்லோரும் நான் உயர்ந்தால் கடைப்படி நாடு நான் உயர்ந்தால் தான் நாடு உயரும் அப்படிங்கிற நான் உயர்ந்தால் நாடு உயர்வதால் அப்படிங்கிற அந்த சுவாமிகள் சொன்னது வந்து எல்லாருக்கும் இருப்பதால் மந்திரமாக சுவாமிகள் சொன்னது மந்திரத்தை சொல்ற எல்லாருக்கும் அறிவான மந்திரமாக எல்லாரும் சிறந்த விஷயங்களை எல்லாம் நாம என்ன பண்ணோம் பயிற்சி செய்வது சிறந்த விஷயங்களை எல்லாம் தண்டனைக்குரிய விஷயம் பயிற்சி செய்வதற்கு தோப்புக்க விஷயங்கள் போறோம் இல்லையா தண்டனைக்குரிய விஷயத்தை தோப்புக்க அது பயணத்தில் அது என்ன சரியாக இயங்க என்ன ஆக்டிவேட் பண்ண தெரிந்த சரியாக இயங்கவில்லை ஆக்டிவேட் பண்ண இன்னாக்டிவா இருக்கு உடம்பு இன்னாக்டிவா இருக்குது அதை இன்னாக்டிவா பிராணன் இன்னாக்டிவா அப்படிங்கிறது இன்னாக்டிவா இல்லை பிராணன் இன்னாக்டிவா வருது அப்படிங்கிறது தெரிவது அசைவது தான் தெரிவது வந்து இயங்குவது தெரிகிறது அசைவது தான் தெரிகிறது இந்த கடிகாரம் தெரிய வேண்டும். இது அசைவு இந்த கடிகாரம் அசைவு மட்டும் கிடையாது. இது அசைதல் வந்து இயங்கு அசைவு மட்டும் கிடையாது. சீராக இருதல் இயங்கு சீராக அசைந்து கொண்டே சீராக இருந்ததால் ஆரோக்கியம் மற்ற ஒரு தன்மை அசைந்து கொண்டே மற்ற ஒரு தன்மை அதெல்லாம் அப்படியே அறிவாற்றலை இயக்குவதற்காக பண்டைய அறிவாற்றலை முத்திரை உள்ள விதமா இயக்க பண்டைய மாமகா அப்படின்னு முத்திரை வருவாங்க சொன்ன எடுக்கு போட்டு கூப்பிட்டாலும் வருவாங்க மாமகா ரெண்டுமே முத்திரை வருவாங்க ஆனா கொடுக்கு போட்டு கூப்பிட்டாலும் வருவாங்க போது ரெண்டுமே முத்திரை மனதில் ஆனா அந்த உயரிய உணர்வுகள் நமக்குள் மனதிற்குள் அப்படி உயர்ந்த உணர்வுகள் எழுதும் குதிரை நாம் எப்படி இருக்கிற ஒரு நிமிர்ந்த அமர்தலை நாம் இருக்குன்னா இதற்கு அப்படின்னா நிமிர்ந்த அமர்வது அந்த நேராக இருக்கும் போது தைரியம் என்பது இயல்பாக அந்த நேராக இருக்கும் போது தைரியம் என்பது இயல்பாக இருக்கும். காது கூட பெரிய இந்த காது பார்த்த உடனே காதுல தோணும். காது இந்த வடிவத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு தாயாக உங்களுக்கு தெரியும் காது பெரிய வடிவமைப்பு ஒரு தாயாக குழந்தை பெரிய உலகத்தில் இருந்த போது குழந்தை இறைவன் கர்ப்பத்தில் இருக்கும் போது இறைவன் எப்படி அந்த குழந்தைன்னா கர்ப்பத்தில் இருக்கே தெரியாது எப்படி அந்த குழந்தைய குழந்தைய தெரிய பார்க்கல. ரெண்டு பேருக்கு நல்லா யாரும் 9 மாசம் யாருக்கா குழந்தைய அம்மா பார்க்கல. ரெண்டு பேருக்கு நல்லா யார் அந்த 7 மாசம் யாருக்கா பக்கனமா இருக்கிறது அதுக்கப்புறம் அம்மா கிட்ட விதேஷம் இனிமே பார்க்கணும் அம்மா இருக்கிறது கேட்டேன் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுத்து இனிமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே கேட்டேன் நம்ம வடிவமைச்சு பார்க்கறதுனா இந்த
இந்த காதை அதே மாதிரி எப்படி நல்ல விதமாக இயங்க வைத்தை நாம் எப்படி செய்யலாமா? எப்படி நல்ல விதமாக இயங்க வை. நடுவில் யாராவது சிரிச்சா செய்யலாமா? பக்கத்துல கிண்டலா சிரிச்சாங்க, நடுவில் யாராவது சிரிச்சாங்கன்னா பக்கத்துல கிண்டலா சிரிச்சாங்க, என்ன செய்யணும்? அவநம்பிக்கையே சொல்றாங்கன்னா உள்ள ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா லேசாவட்டி வச்சாங்க அப்படின்னா ஒரு முத்திரை உரைத்து மாற்ற வேண்டும். சீர்வோர் சீரு சிறுமை கொண்டு பொங்கல் மாற்ற வேண்டும். சீர்வோர் சீரு சிறுமை கொண்டு பொங்கல். நீ நல்ல சீர்வோர் சீரு சொல்லும்போது மாணவியை நல்ல விதமா நல்ல விஷயங்களை சொல்லும்போது வாயால சொல்லணும். மாணவியை உண்மையாட்டாங்கன்னா அவனை அடிக்கிறார். வாயால சொல்ல நன்மைக்கான விஷயத்தை நீ ஏற்கனவே அப்படின்னு அடிக்கிறார். நீங்க ஸ்ட்ராங் நன்மை சொன்ன இல்லையா விஷயத்தை நீ எதரேஜ் அப்படின்னு என்கரேஜ் கரேஜ் சொன்ன இல்லையா ஆன் டிஸ்கரேஜ். அதே மாதிரி என்கரேஜ் ரிப்பேர் கரேஜ் லேஸ் ஆஃப் வரும். ஆன் ஜனத்தில் அப்படித்தான் அதே மாதிரி இது லேஸ் ஆஃப் ரிப்பேர் டிசைன் லேஸ் ஆஃப் வரும். அந்த மாதிரி சொல்றதே அப்படித்தான் இருக்கும். பேசுற அமைதி. அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரல் வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அப்படியே அது எப்படி வாட்டம் இருக்கோ அந்த வாட்டம் அப்படியே அது ரவுண்டு அப்படியே வைங்க. நம்ம காது புடையத்தான் தெரியுது, காதை ஆக்டிவேட் பண்ண தெரியும். அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நல்ல விதமா அப்படி பண்ணு. அப்படி மறுபடியும் பேக் டு ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் டு பேக், ரெண்டு முறை ரெண்டு காது அப்படி வைத்துக் கொண்டு எல்லோருமே சேர்ந்து மிக அழகாக நல்ல விதமா ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லுவோமா? ஓம் ஓர் ஓம் ஓர் புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात्. ஒப்பித்தல் வேண்டாம். ஓம் ஓம் பூர்வஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओम भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இந்த மந்திரத்தை நாம் உணர்ந்து சொன்னால், நீங்கள் சொல்வது நாம் சொல்வதை, இந்த மந்திரத்தை நாம் உணர்ந்து சொன்னால், அதன் மூலமாக நாம் சொல்வது எல்லாமே நம் மாணவர்களுக்கு அது சுலபமாக புரியும். ஏனென்றால் அவனது அல்லது அவனது புத்தியை கூட நம்முடைய பிரார்த்தனையால் நாம் தூண்டி விடுகிறோம். எனக்கு சாப்பாடு மட்டும் நான் கொண்டு போகக்கூடாது, என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் சாப்பாடு எடுத்துட்டு பாருங்க, அவன் பட்டியல தவிக்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கு? ஒரு தாயாக நீங்கள் அங்க மறுக்கிறீங்க. சரி, நம்முடைய தியானத்திற்கு வருவோம். அதுல சாரதா தேவியிடம் இந்த ஒரு பிரார்த்தனை. சாரதை தாயே, என் மனதில் உள்ள சோர்வு, வேண்டாத பழைய நினைவுகள், தோல்வி மனப்பான்மை, போட்டி மனப்பான்மை, பிறர் ஆசிரியரிடம் பொறாமை, பிறர் என்னை மதிக்கவில்லையே போன்ற ஏக்கங்கள் எல்லாம் என்னிடமிருந்து இப்போது நீங்கிவிட்டன. இப்போது நான் புது உற்சாகத்துடன் உள்ளேன். கைகளை இயல்பு கிடைக்கப்படும். சாரதை தாயே, காட்டின் நடுவே கொள்ளைக்காரன் உங்களை கண்டான். உங்களிடம் வந்திருந்தவர்கள் உங்களை தனியே விட்டு போய்விட்டார்கள். அப்போது நீங்கள் அந்த கொள்ளைக்காரனிடம் உங்களது மதுரமான குரலில் அவரது மகளாகவே மாறி, அப்பா, நீங்கள் வந்து விட்டதால்
எனக்கு பயமெல்லாம் போய்விட்டதப்பா என்று கூறினீர்கள். உங்களது அந்த அன்பை உணர்ந்த கொடூரமான அந்த கொள்ளைக்காரன் எப்படி உங்களுக்கு அப்பா ஆனார்? ஆச்சரியம் தாயே, சாரதை தாயே. இதே போன்று என்னை சுற்றிலும் பல கொள்ளையர்கள் உண்டு. என் பக்தி, என் புத்தி, என் கவனம், என் நேரம், என் திறமை போன்றவற்றை பறித்து செல்லும் கொள்ளையர்கள் பலரும் வருகிறார்கள். பல சங்கடங்களும் சோதனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் கொள்ளையனை அன்பு கல்வன் ஆக்கியது போல் என் பிரச்சனைகளை சவால்களாக மாற்றும் சாமர்த்தியத்தை எனக்கும் தந்தருங்கள் அம்மா. இந்த பிரார்த்தனை ஒவ்வொருவரும் மனதார சொல்லுங்கள். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனிக்க ஆரம்பித்தோம் என்றால் கவனித்துக் கொண்டே இருப்போம். பிரச்சனையும் நன்றாக நம்மை கவனித்துக் கொண்டே இருப்போம். அப்படி இல்லாமல் where there is attention there is no tension. கவனம் எங்கு இருக்கிறதோ அங்கு சிரமம் இருக்காது. கவனம் எங்கு இருக்கிறதோ அங்கு சிரமம் இருக்காது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகிமையை முற்றிலும் உணர்ந்த சாரதாம்மா, எனது வாழ்க்கை படகு ஏதோ போக்கில் திசை மாறி போய்கொண்டே இருக்க என் மனம் எனும் பாய்மரத்தை விரித்துக் கொண்டேன். தங்கள் அருள் என்னும் அன்பு காற்று புத்துணர்வாக எனக்குள் புகுந்துள்ளது. இனி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அருளில் தோய்ந்த அந்த புது பிறவியை வாழ்வதற்கு உங்களது ஆசிகளை நாடுகிறேன். ஆகவே நான் இனி வாழும் ஒவ்வொரு கணத்திலும் இகத்திலும் பரத்திலும் எனக்கு வழிகாட்டுங்கள். எங்களது வழியில் உள்ள தடைகளை நீக்குங்கள் என்று உங்களையே சரணடைகின்றோம். எங்களது ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். எங்களது பொருளாதாரம் மேம்பட வேண்டும். மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை சாரதா தேவியே, சரஸ்வதி தேவியே, எல்லா தேவிகளும் உனக்குள் பார்த்தவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எங்களுக்கு வேண்டிய பொருளையும் அருளையும் கூட்டிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதன் பிறகு இப்ப நான் சொல்றதை தயவுசெய்து திருப்பி சொல்வது ஒரு அருமையான மந்திரம். ஓம், கைகளை கூட்டி, ஓம் ஐம் ஹ்ரீம் சர்வதேவ தேவி ஸ்வரூபிணியை ஸ்ரீ சாரதா தேவியை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் சர்வதேவ தேவி ஸ்வரூபிணியை ஸ்ரீ சாரதா தேவியை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் சர்வதேவ தேவி ஸ்வரூபிணியை ஸ்ரீ சாரதா தேவியை நமஹ. தவிர உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றனவோ, வீட்டிற்காகவும் உடம்பிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் மன நிம்மதிக்காகவும் என்னென்ன இருக்கின்றதோ அதையெல்லாம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஆத்மார்த்தமாக அருள்வதற்கு அன்னை சாரதா தேவியார் இவ்வளவு அருமையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு அருள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது கண்களை திறந்திருங்கள். நல்ல கைகள், நல்ல பேச்சு, வேகம், நல்ல பேச்சு, எவ்வளவு வேகமா முடியுங்க. அதில் ஒரு சூடு வரும். அந்த சூட்டினை உங்களுடைய கண்களில், கண்ணாடி எடுத்து கண்களில் அப்படியே ஒரு இன்று முதல் புதிதாய் பிறந்திருக்கிறோம். நேற்று போன கணம் வரைக்கும் நான் சுமாரா இருந்தேன். இன்று முதல் நான் அருமையான பெண்மணி, அருமையான தாய், அருமையான ஆசிரியர், அருமையான மனுஷன் அப்படிங்கிற நிம்மதியோட கைகளை கீழே அழுத்தாமல் கற்களை பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம்.
स्वरूपिणे श्री शारदा देव्यै नमः। ओम ऐं ह्रीं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै नमः। ओम ऐं ह्रीं सर्वदेव देवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै नमः। எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. வரிசையா நான் சொன்னதுக்கு அப்புறம் தூக்கு போட்டுட்டு முடிஞ்ச ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே போயிடும். எல்லாருக்கும் முடிஞ்சு கிடைச்சிட்டா பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்க. இப்போ நம்ம அவங்களுடைய திருக்கிறோம். அதை குருதேவருக்கு, சுவாமிஜிக்கு, அன்னையாருக்கு நாம 3 பேருக்கும் சேர்ந்து புஷ்பாஞ்சலி செய்கிறோம். நான் சொல்றது தயவு செய்து திருப்பி சொல்லுங்க. சுறுசுறுப்பும் கூர்மையான அறிவுத்திறனும் திடமான மனதும் தைரியமும் பயப்படாத தன்மையும் எங்களுக்கு அருளும் சுவாமி விவேகானந்தரே தங்களை வணங்குகின்றோம். நாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் எங்களுக்கு எப்போதும் தாருங்கள். கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் அம்சமாக விளங்கும் ஸ்ரீ சாரதா தேவியே நாங்கள் நன்கு படிக்க அருளுங்கள். எங்கள் மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் எங்களது நிர்வாகமும் எங்களை மதிக்கும்படி பாராட்டும்படி நாங்கள் நன்கு கல்வி கற்றிட நன்கு போதித்திட கற்றதை நன்கு கற்பித்திட எங்களுக்கு அருள் புரியுங்கள். இனி நாங்கள் நடத்தும் பாடங்களை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கவனிக்கும்படி பாடம் நடத்துவோம். மதிப்பெண்கள் பெறுவதோடு எங்கள் மாணவ மாணவிகளை மதிப்பு மிக்கவர்களாகவும் நாங்கள் அவர்களை மாற்றுவதற்கு தாயே எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஞானத்திலும் பக்தியிலும் திளைத்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரே எங்களது வாழ்க்கை எங்களுக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக அமைத்து தாருங்கள். ஆசிரியர்களாகிய நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறி பெரிய பெரிய சாதனைகள் செய்து எங்கள் பள்ளிக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் நம் நாட்டிற்கும் பெருமை தேடித்தர எங்களுக்கு அருளுங்கள். வந்து சொன்ன ஏற்றுக்கொண்டோம். அதை அன்புடன் மரியாதையுடன் வழங்குவோம். மெதுவா நல்ல ஆழ்ந்த அமைதியுடன்
கீழே போய் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகுங்க. நமஸ்காரம் செய்யறவங்க அங்கேயே பண்ணாங்கன்னா இப்படி வந்து பண்ணலாம். வரது